அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலக்கண்ணன் பேசுகிறேன். கண்ணன்ஸ் ஃபிசியோதெரபி கிளினிக் ஆலங்காயம். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கழுத்து கொழுத்தெலும்பு தேய்மானம் அதுக்கு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது நெக் பெயினுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் வந்து உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு கண்ணாடி முன்னாடி உட்காருங்க. சரிங்களா? ஸோ கண்ணாடி முன்னாடி உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கழுத்தையும் கரெக்டாக வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ தான் வந்து இல்லை கண்ணாடி இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கழுத்து இந்த பக்கம் அப்படி இப்படி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கண்ணாடி முன்னாடி இப்படி உட்காந்துங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கங்க. ஸோ உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கையை வந்து இப்படி வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ கையை இப்படி வச்சுட்டு உங்கள் கையால் வந்து இந்த கையால் உங்களுக்கு பின்னாடி வந்து இப்படி கழுத்தை தள்ளணும். அதாவது பாருங்கள் இந்த மாதிரி தள்ளணும். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக பாடி லைனில் ஸ்ட்ரைட்டாக வச்சு தள்ளணும். கொடுக்குற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30% 40% கொடுத்தா போதும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். சரியா? அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணி. சரியா? அங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் இந்த சைட்ஸில் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் அதே மாதிரி பேக் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 4 சைட்ஸுமே வந்து 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷோல்டர் வந்து நல்லா கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஷோல்டரையும் ஒரே சமயத்தில் லிஃப்ட் பண்ணி கீழே இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மேலே ஏற்றி டப்புன்னு கீழே விடக்கூடாது. சரிங்களா? பொறுமையாக எப்படி ஏற்றுறீங்களோ அதே மாதிரி கீழே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரெண்டாவது எக்ஸசைஸு. மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி வந்து ஃபார்வர்டாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி பேக்வர்டாகவும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது ஒரு எக்ஸசைஸு. ஸோ அது 4 சைட்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸு. நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட் பண்ணுறது வந்து ரெண்டாவது எக்ஸசைஸு. ரொட்டேட் பண்ணுறது வந்து தேர்ட் எக்ஸசைஸு. பேக் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணுறது 4th எக்ஸசைஸ். இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க 1 கை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கீழே இப்படிலாம் வச்சுக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் செய்ய கை வந்து இப்படி வந்துடக்கூடாது. இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் செய்கிற ரேஞ்ச் செய்கிற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் தான் இருக்கணும். ரெதமிக்காக இருக்கணும். ஸ்பீடு கூட்டி குறைச்சி அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேகமாக செய்யக்கூடாது. ஒரே வேகத்தில் தான் செய்யணும். ஸோ இந்த 5 எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது கண்ணாடி முன்னாடி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம செய்கிறது எப்படின்னு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணாடி இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கமாக பாடியை சாஞ்சிப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.